நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய இன்றைக்கு ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சியில் கருத்து கணிப்பு முடிவுகள் எக்ஸிட் போல் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. 5 மாநிலங்களிலும் ஆட்சி அமைப்பது யார் என்ற கேள்விக்கான ஒரு எக்ஸிட் போல். இதனுடைய கணிப்புகள் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், ஆசாம், பாண்டிச்சேரி மற்றும் கேரளா. இப்பொழுது இந்த எக்ஸிட் போலுடைய கருத்து கணிப்புகள் குறித்து தமிழகத்தில் வரக்கூடிய பல முடிவுகளும் ஆசாமின் மற்றும் வெஸ்ட் பெங்காலுடைய முடிவுகளை குறித்தும் அதனுடைய நம்பகத்தன்மை குறித்தும் நாம் பேச அமர்ந்திருக்கிறோம். ஆங்கில சேனல்களான சாணக்கியா, பீப்புள்ஸ் பல்ஸ், என்டிடிவி தொலைக்காட்சி, அது மட்டுமல்லாமல் மேட்ரிஸ் போன்ற கருத்து கணிப்புகள் நம்மோடு இப்பொழுது இருக்கின்றது. அது எந்த அளவிற்கு அதனுடைய நம்பகத்தன்மை என்பதையெல்லாம் நாம் பேச போகிறோம். இந்த நம்மோடு பேசுவதற்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் 5 மாநிலங்களில் நாம் பேசுகிறோம். நம்மோடு பேசுவதற்கு இங்கே கல்வியாளராக திரு சோமசுந்தரம் அவர்கள் அரசியல் விமர்சகராக இன்றைக்கு உருமாறி நம்மளோடு பேசுகிறார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்போதும் எங்களோடு பாடல்களோடு இணைகின்ற திரு ராமன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறேன். கல்வியாளர், எழுத்தாளர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி. இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு திரு ரங்கராஜ் அவர்களும் இணைய போகிறார். முதல்ல கல்வியாளர் சோமசுந்தரம் ஐயா, இப்போ இந்த கருத்து கணிப்புகள் முடிவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் உங்களுடைய பார்வை வைங்களேன் சார். அதாவது கருத்து கணிப்புலாம் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட பல சட்டமன்ற தேர்தல், சரி, பல பாராளுமன்ற தேர்தல் பார்த்துட்டே வரேன். 2011 என்ன சொன்னாங்க அப்படின்னா டிஎம்கே அதிக அளவில் வருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு எக்ஸிட் போடல. 2011 எக்ஸிட் போல நம்ம பேசுகிறோம் கதை. அப்போ 2016 சொல்லப்பட்டது டிஎம்கே தான் வரும்னு 2016 2லையும் சொல்லி முடிஞ்சது. 2லையும் வர முடியல. 2016 ஒரு 90 சீட்டுக்கு மேலே வாங்கினாங்க. 2011 எதிர்கட்சியாக கூட வர முடியலை. அதற்காக திமுக வர முடியாதுன்னு சொல்ல. என்ன பொறுத்தவரை எக்ஸிட் போல நான் ஒரு கல்வியாளர் மேலே ஒரு எக்ஸாம் மாதிரி நான் பார்க்குறேன் சார். பொதுவாக நாங்கள் பசங்களை பார்ப்போம், எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்போம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அடிப்போம். சார் ரொம்ப டஃப்பாக இருந்து அடிமா ஒருத்தன், ஈஸியாக இருந்து அடிமா ஒருத்தன். இந்த ஃபேஸை பார்த்த உடனே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இல்லை இன்னொரு கண்டுபிடிப்பீங்க தெரியுமா, நீங்கள் எக்ஸாமினராக இருப்பீங்கல்ல, அவன் கண்டிப்பாக இப்படி இருக்கும்போதே விளங்கும் விளங்காதுன்னு மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சு. ஃபேஸை பார்த்த உடனே அது ஒரு ஹால் ரவுண்டு போகும்பொழுது இவன் உருப்படுவான். ஃபேஸை பார்த்த உடனே இவன் அவுட்டு, இவன் சூப்பராக எழுதுறான், அவன் எழுத ஸ்பீடு, அவனுடைய சிரிக்கிற இது, அவனுடைய கான்ஃபிடென்ட்டாக பார்த்துருவோம். இது பொதுவாக நான் இந்த பல தேர்தலில் நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புலாம் பார்க்கும்பொழுது திமுக வர்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. திமுக வர்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 130 சீட்டு 140 சீட்டு அப்படின்னு அதை தரவுகளை நம்ம ரெண்டாவது பேசுவோம். ஆனால் நான் நிறைய பொதுவாக நான் வந்து இந்த யங்ஸ்டர் மாணவர்கள்ட்ட நிறைய கேட்க முடியுது சார். பொதுவாக இந்த தடவை போலிங் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. 85 புள்ளி. அதில் குறிப்பாக ஆண்களை விட பெண்களுடைய போலிங் பர்சன்டேஜ் மிக அதிகம். அதில் தான் ஆச்சரியம். இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சார், சென்னையில் போலிங் பர்சன்டேஜ் 83.56. மயிலாப்பூர்லேயும் சைதாப்பேட்டில் தான் மிக குறைவு. அது மிக குறைவுனா 74.84, சைதாப்பேட்டில் 77.84. சில மாவட்டங்களில் குறைஞ்சிருக்கு. இப்போ ராம்நாட்டில் 74.41, சிவகங்கையில் 74.4, அப்புறம் திருநெல்வேலியில் 75.10, நீலகிரி மாவட்டத்தில் 2021 வாக்குப்பதிவு 73.63, 2026 85.76 டோட்டலாக மாறி இருக்குது. இந்த சாருக்கு அப்புறம் போலிங் பர்சன்டேஜ் மாறி இருக்கு. அதில் இன்னொன்று எஸ்ஐஆர்ல நிறைய பேர் நீக்கியாச்சு. ஆமாம், நீக்கியாச்சு. 90 லட்சம் போயிட்டா கண்டிப்பாக. இப்போ நம்மள்ட்ட எஸ்ஐஆர் போக 5,73,00,000 இருந்துச்சு. ஆமாம், பதிவானது 4,85,00,000. அவ்வளோதான். இதில் போலிங் பர்சன்டேஜ் 85.7. அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார். எப்படி டிஃப்ரெண்ட்னு? அதாவது சார் 1980 கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் ஆசைப்படுறேன். ஆரம்பிப்புமே தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா தப்புக்கு எங்க பேச்சுக்கே இடம் இல்லையே. 1980 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது சார். ஆமையா.
நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டிஎம்கே காங்கிரஸ் 38 சீட் அடிக்கிறாங்க. 38 சீட்டு. கதை முடிஞ்சுது. அப்போ 6 மாசத்துல தேர்தல், 6 மாசம் கூட இல்லை, 5 மாசத்துல தேர்தல் நடக்குது. 6 மாசம் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இல்ல 38 37 நினைக்கிறேன். எம்ஜிஆர் ரெட்டல வாங்கினால 2 சீட்டு 30 சீட்டு. 37 அது 39 37. தமிழ்நாடு பொறுத்த 39. ஆமா. பாண்டிச்சேரி சேர்த்து நம்ம பாண்டிச்சேரி சேர்த்து 40. பாண்டிச்சேரி சேர்த்து அப்படிதான் பண்ணுவோம். அப்ப 38 கரெக்ட். பொதுவா நம்ம தமிழ்நாடு நினைச்சுவோம்னா பாண்டிச்சேரி சேர்த்துருவோம் பொதுவாவே. 6 மாசத்துல 6 மாசம் சட்டமன்ற தேர்தல் வருது. திமுகவும் காங்கிரஸும் பாதி நிற்கிறாங்க. 108 117 117 216 அதில் கூட்டணி கட்சியினர் அதெல்லாம் சொல்றேன். 108 கூட்டணி கட்சியினர் மொத்தம் 214 அதில் மார்க்கிறது இல்லை. அதுக்குள்ளே எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, நீ முதலமைச்சர், நீ வருவாய்த்துறை அமைச்சர், நீ நிதியமைச்சர். நாஞ்சில் மன்னன் அவர்கள் வந்து மயிலாப்பூர்ல கண்டஸ்ட் பண்றாரு. நாஞ்சில் மன்னன் அவர்கள் மந்திரகோல் மன்ன அதாவது இந்த ரிசல்ட் முடிஞ்ச உடனே சொல்றாங்க, மந்திரகோல் மனோகரா மயிலாப்பூர் அரோகரா. மயிலாப்பூர்ல ஒரு தோழி சந்திக்கிறாரு. நீங்க அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப பரபரப்பா இருக்கும். அதுல எம்ஜிஆரை பார்த்தா அப்போ விமர்சனம். சின்ன பையன். ஆமாம், நானும் கண்டிப்பா. ஆமாம், சின்ன பையன். அப்போ வந்து ரெட்டலைக்கு 2 சீட்டு. 6 மாசத்துல டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பிடித்த சீட்டு எத்தனை தெரியுமா? 162 பிளஸ். அமேசிங். அது ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச். அப்போ மக்கள் கரெக்டாக வச்சிருக்காங்க. மக்கள் கரெக்டாக பண்ணாது சார். பாராளுமன்றத்துக்கு 1, சட்டமன்றத்துக்கு 1. இப்போ 84 பார்த்தீங்கன்னா 2 ஒன்றா வந்தது. 84 பாராளுமன்றமும் சட்டமன்றம் தூதரா வந்தது. 89 திரும்பி பிரியுது. நல்ல கவனிங்க சார். சட்டமன்றம் நடக்குது. டிஎம்கே அசுர வளர்ச்சி. அது ஜெயஜான் உடையிறாங்க, காங்கிரஸ் உடையிறாங்க. அப்போ திமுக வர்றாங்க. பார்லிமெண்ட்ல 89 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. 89 அங்கே ஏடிஎம்கே கூட்டணி வின் பண்ணுறாங்க. திருப்பி 91 அது பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் டோட்டலி டிஃப்ரெண்டாக வருது. 91 திருப்பி பாராளுமன்றமும் சட்டமன்றம் சேர்ந்து நடக்குது. சரி, அங்கேயும் ஒரு அசுர வளர்ச்சி. 96 நீங்கள் பார்த்தீங்கன்னா 96லையும் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தூதராக நடக்குது. அன்றைக்கி டிஎம்கே அலைன்ஸ் மிகப்பெரிய வெற்றி நமக்கு தெரியும். 2001 அடுத்தது, அதுக்கு முன்னால் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. 99 திமுக நல்ல வெற்றி பெற்றாங்க. 99 பார்லிமெண்ட்டில். 2001 அவங்க எதிர்கட்சிக்கு பக்கத்தில் வந்தாங்க. 2001 ஏன்னா அன்றைக்கி ஜாதிய கட்சி கூட்டணி, இந்த மக்கள் தமிழ் தேசம் பல கட்சி கூட்டணிலாம் வச்சுருந்தாங்க. 2004 பார்லிமெண்ட்டில் 40 வாங்கினாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் 2006 அவங்களால மெஜாரிட்டி வாங்க முடியல. 96 அதாவது 2006 96 சீட்டு காங்கிரஸ் பிஎம்கே சப்போர்ட்டோட ஆட்சி பிடிக்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். அது மைனாரிட்டி ஆட்சின்னு அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். அம்மா கடைசி வரைக்கும் எஸ் மைனாரிட்டி ஆட்சி தான் கால் பண்ணிட்டே. எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். 2009 பார்லிமெண்ட்ல திருப்பி திமுக வின் பண்றாங்க. வெரி குட். 2011 பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தோல்வி. எதிர்கட்சி அந்தஸ்து கூட வர முடியல டிஎம்கேக்கு. 2011 திருப்பி 2014 திமுக பார்லிமெண்ட்ல 0. 2014 பார்த்தீங்கன்னா 90 சீட்டுக்கு மேலே பிடிக்கிறாங்க. அடுத்தது 19 21 நல்ல வின்னு. இப்போ இந்த 2026 பொறுத்தவரை சார், இது ஒரு வித்தியாசமான தேர்தல். அதிக அளவு பெண்கள் வாக்குப்பதிவு உள்ள தேர்தல் இந்த 2026. ரெண்டாவது பேசுவோம். நீங்க ஒரு 40 ஆண்டு கால வரலாற்றை சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லுங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி தான், அந்த எக்ஸிட் போல் பொறுத்தவரையில் இந்த முடிவுகள் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் ஏடிஎம்கே வந்து இட் ஹஸ் காட் அன் ஏஜ் அண்ட் டிவிகே வந்து ரொம்ப சப்ஸ்டான்ஷியலாக ஓட் ஷேர் இருக்குது. திமுக 3வது இடத்துக்கு வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருந்தது. தொடர்ந்து அதுதான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் பல்வேறு முனைகளிலிருந்து பேசுகிற போது கூட எனக்கு அந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் தான் கிடைச்சது. அதனால் இப்போ இந்த எக்ஸிட் போலுடைய இந்த முடிவுகளை என்னால் அப்படியே ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை. அது சரியாக தப்பாங்கிற அடுத்த விஷயம். அது எனக்கு அது அதிர்ச்சிகரமான விஷயம் கிடையாது தானே? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 2-3 காரணங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸிட் போல்ஸோட அந்த இன்புட் இருக்குல்ல, இந்த சோர்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சோர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரே மாதிரியாக வந்திருக்குது. எல்லாருமே போக இடத்துல அதே 125 130 அப்படின்னு தாழ்மையாக கொடுக்குறாங்க இல்லையா. அது எல்லாமே அநேகமாக அவங்களோட அந்த சோர்ஸ் ஒன்றா தான் இருக்கும் நினைக்கிறேன். காமன் சோர்ஸாக இருக்கும், காமன் இன்புட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரே இடத்துலேருந்து வந்திருக்க மாதிரி தோணுது எனக்கு ஆக்சுவலாக. அது ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி எக்ஸிட் போல்லாம் நிறையா கலந்துப்பாங்க. தாமாக முன் வந்து கலந்து கொள்வார்கள். அதிமுக வந்து பொதுவாக அதிகாரிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள். தாவைக்கு பொறுத்தவரை முழுக்க இளைஞர்கள், அவர்களுக்கு இது புதியது இந்த களம். அதனால் கூட இது மாதிரி வந்திருக்கலாம். அதனால் எக்ஸிட் போல் தப்பு அல்லது ரைட் அப்படின்னு போகிறத விட நான் எதிர்பார்த்தது போல் இல்லை. இது அதிர்ச்சிகரமாக இருக்கு. உங்களுக்கு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு ஏமாற்றம் இல்லை, அதிர்ச்சி. ஏனென்றால் நாம் வந்து எப்படியே ஏதோ நான் வந்து ஒரு கனவு உலகத்தில் இருந்துகிட்டு இதுதான் ஜெயிக்கணும் அப்படிலாம் பார்க்கல. பல பேரோட நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். திமுக காலியாகும்னு நினைச்சிங்க.
ஆமாம் நிச்சயமா 3வது இடத்துக்கு தான் வரும்னு நினைச்சேன் நான். ஆனா திமுக இப்போ எனக்கு என்ன நினைச்சேன் அப்படின்னா யாருமே சொல்லாத விஷயம் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன் நான் ஊடகங்கள் கூட ஏடிஎம்கேவும் டிவிகேவும் தான் களத்தில் இருக்கு, டிஎம்கே களத்தில் இல்லை அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன். நீங்க சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் தொடர்ந்து ஆமாம் நான் பார்த்து பழனிசாமி களத்தில் இருக்கான்னு சொன்னால் நீங்க தான் இருக்கீங்க. என்ன நண்பரா நான் உங்கள்கிட்ட பேசுறேன். அது இல்லை தப்பு கிடையாது. நான் வந்து தனிநபர் சொல்லலை, நான் அந்த ஒரு கட்சியை தான் சொல்கிறேன். ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி, அந்த இரட்டையில் என்கிற அந்த ஒரு சின்னம், நீங்க எம்ஜிஆருடைய சின்னத்துக்கு எம்ஜிஆர் முக்கியத்துவம் அல்லது கொடுத்தீங்க. ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு இன்னமும் அப்படியே இருக்கிறது, அது குறைந்து போய்விடதான்னு தெரியவில்லை. சரிங்களா? இல்லை அவர் செய்ததெல்லாம் சரி நான் சொல்ல வரல. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இன்னும் மிக வலிமையாக ஒரு ஒரு களம் கண்டிருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. ஆனால் இன்றைக்கி கூட பார்த்தேன் இந்த எக்ஸிட் போலில் ஒரு குறிப்பிட்ட எக்ஸிட் போல் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மேற்கு மண்டலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 28 தொகுதிகளும், அப்புறம் அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 15 தொகுதிகளும். ஆமாம், இப்போ மேற்குல அப்ப தாவேக்கா உள்ள போது காலி பண்ணிட்டாங்களோ? அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஏற்றுக்கொள்றதுக்கு இல்லை, வர்றதை சொல்றாங்க. இல்லை அதான் அவங்க சொல்லியிருக்கிறது. அது ஏன் அதில் என்ன தப்பு வருது எனக்கு தோணுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச மேற்கு மண்டலத்தில் ஒரு 10லேருந்து 15 தொகுதி வரைக்கும் திமுகவுக்கு டெபாசிட்டே கிடைக்காதுன்னு சொன்னேன் நான். சரிங்களா? ஏன்னா அங்கேருந்து வரலாம் அப்படியே சொன்னாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்றங்கள் ஒன்றுமே இல்லை, அங்கே முழுக்க இட் இஸ் அ பேட்டில் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கிடைத்த செய்திகள்லாம். அதுக்கெல்லாம் மாறாக இருக்கிறது அப்படிங்கிற போது உண்மையிலே என்னுடைய கணிப்பு மிகவும் தவறாக சென்றிருக்கிறது இதுவரையில் அப்படின்னு தான் தோணுது. அவ்வளோதான். இல்லை நம்ம பேசுவோம், நிறைய பேசுவோம். திரு ராமன் சார், உங்களுடைய கருத்துக்களை வைங்க. இப்போ 3 கருத்து கணிப்பு நம்ம கையில் இருக்குது. அதாவது பீப்புள்ஸ் பல்ஸு, என்டி டெலிவிஷன், அப்புறமா ஆக்சிஸு, சாணக்கியா, மேட்ரிஸ். இந்த 5 மாநில தேர்தலில் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் யார் வருவா என்ன வரும்னு அவங்கள டீமை போட்டு அனலைஸ் பண்ணி கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை பார்த்திங்கன்னா மேற்கு வங்கமும் பாண்டிச்சேரியும் அஸ்ஸாம் மாநிலமும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி ஆட்சி கைப்பற்றுன்னு சொல்கிறாங்க. கேரளா மாநிலத்தில் மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு இழிவுறையில் இருக்கவங்கள நிலைப்பாடு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் பாஜக இல்லாத பட்சத்தில் ஏற்கனவே உள்ளாட்சித்துறையில் பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம் மாநகராட்சியாக பாஜக கைப்பற்றிருக்குது. இந்த தேர்தலில் ஒரு 5லேருந்து 7-8 சீட்டு வரைக்கும் கேரளா மாநிலத்தில் பாஜக சீட்டு பிடிக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், திமுகவுக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், களத்தில் வந்து தாவேக்காவும் அதிமுக கூட்டணின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க என்ன அண்ணன் சொல்கிறது அவருடைய கருத்துக்கள், அவருக்கு அதிர்ச்சி அளிக்கிற கருத்துக்கள். ரைட்டு. களத்தில் என்ன நிலைப்பாடுனா 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அவருடைய முதலமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் என்னன்னா திமுகவுடைய எதிர்க்கட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவில் இந்த கவர்மெண்ட் ஏன்னா ஒரு விஷயங்களுங்க, ஜெயலலிதா அம்மா காலமாகறாங்க, வி.கே. சசிகலா அம்மா களத்தில் இல்லை. இந்த நிலைப்பாட்டில் அதாவது தரிகட்டி ஓடிய பசுக்கள் மாடுகள் கால்நடைகளை போல் தரிகட்டி ஓடக்கூடிய ஒரு நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு நமக்கு கண்ணுக்கு யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருந்தால் தாங்க பிள்ளைங்க படிப்பாங்க, கரெக்டானா இல்லையா? வாத்தியாரை மணிட்டு மணி ஹெட் மாஸ்டர். ஸோ ஹெட் மாஸ்டரும் கிடையாது, வாத்தியாரும் கிடையாது. அப்போ பிள்ளைங்க என்ன பண்ணும்? நம்ம தப்பு பண்ண யார் நம்மளை கேட்குறது ஒன்று நிலைப்பாடு அன்னைக்கு ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற நேரத்தில் இதையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் தனக்கு சாதகமாக போராட்டத்தின் மூலமாக மக்கள்கிட்ட களம் காணும் போது இங்கே நடக்கிற தவறுகள்லாம் சுட்டி காட்டும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொய்யெல்லாம் சேர்த்து பொய் புரட்டு திருட்டு உரட்டு எல்லாம் சேர்த்து ஒரு ஃபிட்டிங் கொடுத்து தேர்தல் அறிக்கை கொடுத்து வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றோன்னா அன்னைக்கு அதிமுக முந்தைய ஆட்சியில் நடந்த ஊழலை நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது திமுக எதுவுமே செய்யலை. அந்த நேரத்திலேருந்தே திமுகவுக்கும் அன்றைய அதிமுகவுக்கும் இப்போ ஒரு 3 மாதம் இந்த தேர்தலுக்கு 4 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு டீலிங் இருக்குது. எனக்கு தெரியும் எப்படி பண்ணாங்கன்னு. காரணம் என்றால் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அதிமுக நடந்த ஊழல்களை விசாரணை செய்வேன், கமிட்டி அமைப்பேன், உயரதிகாரிகளை விடமாட்டேன், இப்படி பல விஷயங்களை சொல்லும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியாக வந்துள்ளார். ஆளுங்கட்சி இருக்கின்ற போது அந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியினர் என்ன தவறு செய்ய சுட்டி காட்டணுமே வேண்டாமா? நாடாளுமன்றத்தில் ஒரு பாஜக அரசு ஒரு திட்டத்தை கொண்டிருக்கின்ற போது எதிர்க்கட்சிகள் கொந்தளிக்கின்றனல்லவா, அதுதான் அரசியல். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கடந்த 4.5 ஆண்டு காலமாக அம்பிகாவதியும் அமராவதியும் போல், லைலாவும் மஜ்னுவும் போல், துசந்திரும் சகுந்தலை போல், இனியவை 40 போல், 10 பாட்டு 8 தொகை போல் ஒரு லிங்க வச்சுக்கிட்டு டீல் பண்ணாங்க. இதுவரைக்கும் இந்த திமுக ஆட்சி நடந்த எந்த ஊழலையாவது எதிர்க்கட்சிகள் வெளிப்படுத்தினாங்களா? வெளிப்படுத்தின ஒரு தலைவர் என்றால் வி.கே. சசிகலா அம்மா மட்டும்தான் வெளிப்படுத்தினாங்க. இப்போ நான் 3 பேருக்குமே ஒரு கேள்வி வைக்கிறேன். நம்ம டிஸ்கஷனில் ஒரு கவுன்சிலிங். இப்போ அதிமுகவை பொறுத்தவரை ஒரு மாபெரும் சக்தி. நல்லா கவனிங்க.
ஐயா சோமசுந்தரன் சொன்ன மாதிரி 77லேருந்து 89 டிசம்பர் 24 வரைக்கும் தோல்வியடையாத சக்தி. கண்டிப்பாக அம்மாவுடைய முதல் அட்டம்ப்ட் எவ்வளோ ஓட்டு தெரியுமா? 58%. கண்டிப்பாக அவர்கள் மரணிக்கும் வரை தோல்வியை சந்திக்கலை. இப்போது பழனிசாமி என்ற ஒரு நபரை பற்றி பேசலாம். இப்போ நாம் தனிப்பட்ட கருத்து பேசலை, நல்லா கவனிங்க. அவருக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த இடத்துல திரு கருணாநிதி திமுகவில் வச்சுக்கிடலாம், பேரறிஞர் அண்ணா வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கட்சி மாறு, கொள்கை மாறு. அந்த இடத்துல பழனிசாமியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பழனிசாமியுடைய பர்சனாலிட்டி, அவருடைய பேச்சு, அது அரசியலுக்கு செல்லுபடி ஆகவில்லை. இப்போ நாளைக்கு இப்போ நான் உடனே இதை வச்சு கொண்டு கன்ஃபார்மாக பேசலை திரு பாஸ்கரன் சாரும் ராமனும் சோமசுந்தர ஐயாட்டையும். ஆனால் இது நான் ஏற்கனவே ஒரு செப்பாலஜிஸ்டாக நமக்கு தெரியும் தானே? சரி, தெரியும். ஒரு உதாரணத்திற்கு சரி, திரு ராமன்ட்ட நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போது இன்னைக்கு என்ன சொல்லுவோம், அதிமுக வந்து 110லேருந்து 125 பிடிக்கும், சாரி திமுக பிடிக்கும், திமுக 130லேருந்து 155 பிடிக்கும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாடலை போட்டு எல்லாருமே தமிழ்நாட்டுடைய யதார்த்தத்தை திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடி அதிமுக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10, 15, 20, 25 வரைக்கும் தாவேகா பிடிக்கும் ஒரு நிலைப்பாட சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் கடந்த தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் செல்லூர்ராஜ் என்ன சொன்னார் தெரியுமா? திமுகவில் ஆட்சி பிடிக்காது, அவங்க ஆட்சியாகனா காரைக்குடி ஆட்சியாகனா பிடிக்கலாமே தவிர்த்து ஆட்சியில் அருகணையர் ஏற முடியாதுன்னு சொன்னதும் இதே அதிமுக சேர்ந்த அமைச்சர்கள் தான். ஆனால் காலங்கள் என்னாச்சு, மாற்றத்தை கொடுத்து இன்றைக்கி வந்து அவங்க இந்த சீட் நாற்காலி, முதல்வர் நாற்காலியை விட்டு போக முடியாத ஒரு நிலைப்பாடை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி திமுக. இப்போது திமுக வந்து இந்த அளவுக்கு விஜய் அவர்களுடைய தாக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 18 வயதிலிருந்து 35 வயதிலும் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கம், புதிய வாக்காளர் தாக்கம். அடுத்தது 2 கட்சி, அதாவது இளம் தலைமுறைகள் என்ன 2 கட்சியுமே ஊழல் கட்சிகள், இனிமேல் வேண்டாம், புதுசாக ஒரு ஆளுக்கு போடணும் உந்துதல் கொடுக்குறாங்க. அடுத்தது புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை கட்சியுடைய தலைவரான வி.கே. சசிகலாமையோட கட்சி. இதெல்லாம் நீங்கள் கடந்து போக முடியாது சார். தென் மாவட்டத்திலும் டெல்டா மாவட்டத்திலும் அவங்களுக்குன்னு அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்குகளோட அந்த பாரம்பரிய வாக்குகள் இன்னைக்கு சசிகலாமுடைய கட்சிக்கு போயிருக்குது. ஏன்னா நான் சொல்லலை சார், ஒன் இண்டியானுடைய புலனாய்வு பத்திரிகை நிறுவனம் வெளியிட்டிருக்கு பாருங்கள். இந்த சசிகலா அம்மாவை அதிமுக வந்து எடப்பாடி மறந்திருக்கிறார். ஆனால் இந்த அதிமுகவுக்கு டெல்டா பகுதியிலும் தென் மாவட்டங்களிலும் ஒரு பாரம்பரிய வாக்குகள் கணிசமாக உள்ளன. அந்த வாக்குகளை வி.கே. சசிகலா அம்மையார் அறுவடை செய்து உள்ளார். இதை யாராலும் கடந்து போக முடியுமா? முடியாது. 2021 இன்னைக்கு சென்னையில் பிரபலமான தனியார் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு எடப்பாடி அண்ணங்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அமித்ஷா இங்கே பாருங்கள், கட்சி பிரச்சனை இருக்குது, உங்கள் ஒருங்கிணைந்த கட்சியால் தான் ஆட்சி வர முடியும், 35 சீட்டு ஃப்ளாட்டாக எனக்கு கொடுங்க, மொத்தமாக கொடுங்க, நாங்கள் இருந்து கூட்டணி வச்சு ஆட்சி பண்ண. அப்பளும் எடப்பாடி அவர்கள் சம்மதிக்கலை. சரி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 10 தோல்வி 18 தோல்வி தோல்வியை கண்டது. இன்றைக்கி அதிமுகவில் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற சொல்லுங்கள், ஒருத்தரை காட்டுங்க. அதிமுகவில் மக்கள் என்ன நினைக்கிறான்னா, ஃபேஸ் வேல்யூ தான் சொல்லிட்டேன் ஐயா, கிடையவே கிடையாது சார். அதிமுகவில் உங்கள் அதாவது ஒரு பிராண்டட் மார்க்கு கே.ஏ. செங்கோட்டையன், அது போல் மனோஜ் பாண்டியன் எல்லாம் போயிட்டாங்க, வந்து ஜெயஸ்ரீ பரவாரெலாம் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அப்போ இந்த பிராண்டுக்கு இந்த கம்பெனிக்கு யார் ராயல்ட்டி கொண்டு யாருமே இங்கே இல்லை. வரேன் சோமசுந்தரன் ஐயாட்ட கேட்குறேன், எல்லாமே பாப்புலர் லீடர்கள். இப்போ திமுக வெற்றி பெற்றதை குறித்து நம்ம இப்போ ரெண்டாவது வெற்றி பெறுகிறதா இவ்வளோ வந்திருக்கா, வெற்றி பெற கன்ஃபார்ம் கிடையாது. ஆமாம், எக்ஸிட் போல் தான். இப்போ அதிமுகவுடைய இந்த சரிவு, பழனிசாமி அண்ட் கம்பெனியுடைய சரிவு, இப்போ எல்லாரும் வர செய்திகளை பார்க்கும்போது பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, பொதுவாக மக்கள் பேசுகிறது தானே நான் பேசுவேன், கண்டிப்பாக நீங்களும் பேசுவங்க. அவருக்கு வெற்றியை பற்றி கவலை இல்லை. வாழ்க்கையில் ஒரு புனிதமான ஒரு அரசியல் கட்சி தனது தலைவனாக இருக்கிறோம், நாம் கடைசி வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ சட்டையை மடித்து விட்டுட்டு எதிர்கட்சி தலைவர்கிட்ட கோதால கதையை கொண்டு போகலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது உண்மையா? ஏன்னா ஒரு கல்வியாளர் நீங்கள், ஏன்னா தொடர்ந்து தோல்வி ஐயா, இப்போ தோல்வி சந்திச்சிருக்கிறார். இப்போ 12 2 சட்டசபை 12 ஐயா, 2 சட்டசபை 2 நாடாளுமன்றம். கண்டிப்பா 2021 75 சீட் பிடிச்சிருந்தாங்க. ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து 12 75 சீட் கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி கிட்டத்தட்ட 75 சீட் பிடிச்சிருந்தாங்க. இந்த தடவை அந்த சீட்டு வருமானம்னு ஒரு சந்தேகம் இருக்கு. எந்த சீட்டு? அதாவது 40 சீட்டு வருமானம் ஒரு சந்தேகம் இருக்கு. யாருக்கு? ஏடிஎம்கேக்கு. ஓ, அப்படி போதும். ஆமாம் சார், நீங்கள் நான் இதை 1989 கம்பேர் பண்ணுறேன் சார். 89 77 திமுக தோல்வி, 80 தோல்வி, 84 தோல்வி, 89 மாசம் திமுக வராங்க. எப்படி வராங்க? பிரியுது. ஜே ஜா காங்கிரஸ், சேவல் கை. அதே போல இந்த தடவை இந்த 2026
6 அணி. எப்படி 6 அணி? ஆரணியா? எஸ், 6 அணிகள்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஒன்று, ஏடிஎம்கே கூட்டணி ஒன்று, அடுத்தது டிவிக்கு, அடுத்து சின்னம்மா தலைமை ஒரு கூட்டணி, அடுத்து வேலுமுருகன் அவர் நிற்கிறாரு, புதிய தமிழகம் அவர் நிற்கிறாரு. அப்போ 7 சார். அப்போ நீங்க கிட்டத்தட்ட 6 அணி இருக்கும் பொழுது சீமா வெரி குட், நாம் தமிழ் சீமான், அப்போ 7 அணி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக திமுக ஈஸியாக வரலாம். உங்களுக்கே தெரியும் சார், ஒரு ஓட்டில் 1980 இடையாங்குடியில் கம்யூனிஸ்ட் வின் பண்ணாரு. ஒரே ஒரு ஓட்டு. அது கவுண்ட் பண்ணும்போது 56 ஓட்டு வந்துச்சு. ரீகவுண்டிங் பண்ணாங்க. ஒரு ஓட்டில் வின் பண்ணாரு. கடந்த வருஷம் 2021 டீனரில் மட்டும் 134 ஓட்டில் தான் இந்த திமுக எம்எல்ஏ ஜெயிச்சார். கரெக்ட். மொடக்குறிச்சியில் இந்த பிஜேபி மேடம் வந்து சரஸ்வதி மேடம் வந்து 281 ஓட்டு. தென்காசியில் காங்கிரஸ் கேண்டிடேட் பழனி அவர்கள் 370 ஓட்டெலாம் ஜெயிக்கிறாரு. 370. ஏன் நம்ம கலைஞர் அவர்களே 1980 அண்ணா நகரில் 699 ஓட்டெலாம் ஜெயிக்கிறாரு ஹெச்வி ஹண்டே எதிர்த்து. இப்போ இந்த தடவை ஆனால் உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு கல்வியாளரை தான் பேட்டி எடுத்திருக்கேன். ஆமாம், 2 பேருக்கும் ஒரே ஊர் தானே? ஆமாம், ஒரே ஊர் தான். இவ்வளோ துணிவு கரெக்டாக கையில் வச்சிருக்கீங்கள, வாழ்த்துக்கள். சொல்லுங்கள். அண்ணா நகரில் 699 ஓட்டில் தான் ஹெச்வி ஹண்டே எதிர்த்து அவர் வின் பண்ணுறாரு. ரைட்டு. அது நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்டூரில் இந்த 2021 சோமசுந்தரம் சார் நீங்கள் தொடருங்க. இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்க. ஆமாம், ரொம்ப முக்கியமான வேல்யூபிளான பாயிண்ட் என்ன தெரியுமா? ரெட்டப்புறா சேவல் அப்பா அம்மா கை அதை விட்டுருங்க. அம்மா அப்பா வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா? 22.5%. கண்டிப்பாக. இப்போ அதேக்கு கம்பேர் பண்ணிங்க அதிமுகவில் அம்மையார் சசிகலா அவர்கள் தனித்திருக்கிறார். கண்டிப்பாக. மற்றவர்கள் எல்லாம் வெளியேறி விட்டார்கள். உண்மைதான். ஃபோர்ஸபிள் எவாக்குவேட், வெளியே போங்கய்யா சார். இருக்கிறவங்களோட வெளியே போனவங்க தான் அதிகம். தள்ளிட்டாங்க சார். இங்கே இன்னும் ஒரே ஒரு கருத்து 89 ஒன்று சொல்லியிருந்தோம். 89 டிஎம்கே வந்துட்டாங்க, ஜேஜா எல்லாமே குறைஞ்சிட்டாங்க. ஒரு 3 மாதத்தில் கட்சியை மெர்ஜ் பண்ணுறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பை எலெக்ஷன் வருது. மதுரை கிழக்கு மருங்காபுரி எதிரிகளுக்கு நெருங்காபுரின்னு சொன்னாங்க அன்றைக்கு ராதிகா அவர்கள். திமுக சர்வ கேம்பெயின் பண்றாங்க. அவங்க முதல்ல அப்போ பெரிய நட்சத்திர பிரச்சாரம். அது 89. அந்த பை எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வின் பண்றாங்க. ஏன்னா எல்லாமே மெர்ஜ் ஆயிட்டாங்க. வெரி குட். இன்னைக்கு ஏன் ஏடிஎம்கே இவ்வளவு தூரம் பின்தங்குது அப்படின்னா, இங்க கண்டிப்பா சசிகலா அம்மா அவங்க தனி அணி வச்சிருக்காங்க. அது ஒன்றிணைந்த அதிமுக இருந்திருந்தால் இந்த ரிசல்ட் வருமானா கண்டிப்பாக வராது. இதுக்கு காரணம் இப்போ அதிமுக தலைவர் அவர் தான் பொறுப்பேற்கணும். இந்த தோல்வி அப்படி நம்ம எக்ஸிட் போல் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். எக்ஸிட் போல் தான் கன்ஃபார்ம் ஆன பிறகு பட் அது அவர் தான் பொறுப்பேற்கணும். ஐயா திமுகவுக்கு இப்போ போட்டி இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. இதில் வணக்கம். திரு ரெங்கராஜ் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஆங்கில சேனலுக்கு பேட்டி கொடுத்து விட்டு சற்று தாமதித்து வந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசுவோம். வணக்கம் திரு ரெங்கராஜ். வணக்கம். ஐயா, இப்போ இந்த எக்ஸிட் போலில் வந்து மேட்ரிஸ், பீப்புள் பல்ஸு மற்றும் சாணக்கியா இந்த மாதிரியான சேனல்கள் என்டிடிவிலாம் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? நான் இந்த எக்ஸிட் போலோட ஒரு பெரிய ஃபேன் இல்லை. ஏன்னா பல தேர்தலில் தவறு செஞ்சுருக்காங்க. அவங்களே எரர் வந்து +5% மார்ஜின் பெர் எரர்ன்றாங்க. அது வரும் 5% மிகப்பெரிய இது. இப்போ நீ கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்டிஎஃப் யூடிஎஃப்க்கு இடையே பொதுவாக 1% 0.5% தான் மாறும் ஒரு எலெக்ஷனுக்கு. அப்போ நீங்கள் 5% மிகப்பெரிய ஒரு இதில் கருத்து கணிப்பில் தவறு செய்கிறாங்க. ரெண்டாவது அடிப்படையில் 2வது ஃபேஸ் இப்போ வெஸ்ட் பெங்கால் இன்றைக்கி தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. க்யூவில் நின்று 6:30 மணி வரைக்கும் அதுக்கெல்லாம் வராது ஓட் போட்டவங்கன்னா இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் சேர்த்து எக்ஸிட் போல் வெளியிடுவாங்கன்னா அதில் எனக்கு லாஜிக்கே அதில் புரியல. இந்த ரிசல்ட் ஸ்டடி பண்ணுறதுக்கே 2 நாள் ஆகும். இந்த 2வது ஃபேஸ் எல்லாம் சேர்த்து கணக்கெல்லாம் போட்டு 2-3 நாள் ஆகும். ஆனால் எல்லாம் சேர்த்து வந்து வெளியிடுறாங்க. இப்போது இவங்களுடைய மிஷினரி டோட்டல் மொத்தம் வாக்காளரோட சைஸ், இவங்க சாம்பிள் கார்டு எடுக்கிற சைஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் தமிழ்நாடு என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஸ்டேட் வைட் ட்ரெண்ட் பார்க்க முடியாது. அது பண்ணால் ரொம்ப பெரிய தவறு. ரீஜன் மாறுது, மாவட்டத்துக்கு மாவட்டம் ட்ரெண்டு மாறுது. மாவட்டத்துக்கு உள்ளேயே பல தொகுதிகளில் சில விசேஷ குணங்கள் உண்டு. அங்கே சில வேட்பாளருக்குன்னு சில தனியான ஒரு ஆதிக்கம் உண்டு. ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுதியாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா தான் சரியாக வரும். தொகுதி வாரியான ஒரு எக்ஸசைஸ் இந்த நேஷ்னல் டிவி சேனல்லாம் செஞ்சுருக்காங்களான்னு எனக்கு ரொம்ப டவுட்டு தான். ஒரு ப்ராடாக ஒரு ட்ரெண்டு பார்க்குறாங்க, ஒரு 4 இடத்துக்கு போகிறாங்க, எடுத்து போட்டு அது இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. எங்கே தவறு பண்ணுறாங்கன்னா பர்சன்டேஜ் வச்சு சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இங்கே சீட் வாரியாக கணக்கு போடல, ப்ராடாக ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க. அந்த பர்சன்டேஜ் ஸ்டேட் வைடாக மாற்றுறாங்க. அப்படி அங்கே தான் தகராறு வருது. அப்போது அது செய்யும்போது என்ன ஆகுதுன்னா
பல தொகுதிகளில் நமக்கு வந்து மாறுபட்ட ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆனால் ஒரு ப்ராட் ட்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ப்ராட் ட்ரெண்ட்ஸில் சில சேனலில் டிஎம்கே லீடிங் சொல்கிறாங்க, சில சேனலில் ஒரு 2 டைம்ஸ் நோவில் போடணும்னு பார்த்தேன் ஏடிஎம்கே லீடிங்னு அவங்க போடுறாங்க. இப்போ இப்படி மாறி மாறி இவங்களுக்குள்ளேயே நீங்கள் இது எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல் கிடையாது. வாக்களித்து விட்ட பிறகு வாக்காளர்களை சந்தித்து யாருக்கா வாக்களித்தீர்கள்னு கேட்டு அந்த போல் வெளியிடுறாங்க. அப்போ எப்படி மாறும்? இதில் மாறுவதற்கான வாய்ப்பு என்ன? ஒரு ஃப்ரண்ட் ஒரு சேனல் டிவி டிஎம்கேன்னு போடுறாங்க, 2 சேனல் டிஎம்கேன்னு போடுறாங்க, ஒரு சேனல் ஏடிஎம்கேன்னு போடுறாங்க. வாக்களித்ததை விட இவங்க கேட்ட வெளியிட்ட தகவல் எப்படி சரியாக இருக்குது? இல்லை, ஏடிஎம்கேன்னு எதுலையுமே இது வரைக்கும் வரல. டைம்ஸ் நவ் ஜேபிசி சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வெளியிட்டிருக்காங்க, அதில் ஏடிஎம்கே லீடுன்றான். அதெல்லாம் வந்து விட்டுருங்க. சரி, ப்ராடு சிம்டம்ஸ் இல்லை என்ன இப்போ பார்க்கணும்னா அதை விட்டுருங்க. இப்போ ஓவராலாக நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், அது ஒரு ஆங்கில பத்திரிகையாளர், லீடிங் முன்னணியான செய்தியாளர். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஹவு டு யூ ஃபீல் தட்? எந்த மாதிரி களத்தில் எந்த மாதிரி நிலவரம் இருக்குது அதை சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்க? களத்தை நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தேர்தல்ன்றது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக எப்படி இருக்குன்னா, டிஎம்கே பெட்டரா ஏடிஎம்கே பெட்டரா தமிழ்நாடு பொறுத்தவரை நான் சொல்கிறேன், இங்கே வந்து யார் பலமான கூட்டணி அமைத்திருக்கிறார்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கூட்டணி தான். அது மமதலை நாங்கள் என்னால் வந்து வெற்றி அப்படின்னு யாரும் நினைச்சாங்கன்னா அடுத்த தேதியில் தோல்வி பெறாங்க. ஏன்னா அந்த கூட்டணி உங்களால் நான் வெற்றி பெறலன்னு கூட்டணி கைட்டி விட்டா அவன் வேறு அடுத்த ஆள் இந்த கூட்டணி அமைச்சிடுறாங்க, அவங்க அடுத்த தேதியில் அவங்க ஜெயிச்சிடறாங்க. இதுதான் எலெக்ஷனில் மாறி மாறி வரக்கான ரிசல்ட்டுக்கான காரணம். கூட்டணி கட்சிகளோட நீங்கள் தக்க வைத்து கொண்டு அடுத்த தேதியில் சந்திச்சிங்கன்னா வெற்றினா அதுக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் எங்கே ஸ்கோர் பண்ணுறாருன்னா, நான் ஆட்சி கவர்னன்ஸு அந்த இஷ்யூக்கெலாம் நான் போகல, இன்கம்பன்சி இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் போகல. அவரை பொறுத்தவரை அவர் காட்டிய முதிர்ச்சி கூட்டணியை தக்க வைப்பதில் ஒரு முதிர்ச்சி காட்டியிருக்கிறார். அதுதான் அவருக்கு வந்து பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். ஸோ டாலஸ்ட் அமாங் லீடர்ஸ் சிஎம் வேட்பாளர் எல்லா போல் சர்வேலையும் நம்பர் 1 அவர் வந்து வர்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ திமுக இப்போ பெறுகின்ற வாக்குகள் திரு ஸ்டாலின் அவர்கள் சேர்க்கிற சில 3, 4, 5% வாக்குகள் அது திமுகவுக்கான வாக்குகள் அல்ல. அடுத்த தேர்தலில் திரு ஸ்டாலின் இல்லை என்றால் அந்த வாக்குகள் நகர்ந்துவிடும், மாறிவிடும். இது நமக்கான வாக்குகள் என்று திமுக கணக்கு போட்டால் அதில் தவறு வரலாம். கரெக்ட். அப்போது நீங்கள் இந்த ரிசல்ட்டை ஓட்டிங் ஃபிகர்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பல்வேறு சிக்னல் வேறு விதமான சிக்னல்லாம் வருது. கண்டிப்பாக திமுகவுக்கு மாற்று என்று திரு எடப்பாடி ப்ரொஜெக்ட் பண்ணது என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், பல முறையில் சொல்லியிருக்கேன், 10 தேர்தலில் தோல்வி பெற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க, அதை கொச்சப்படுத்த விரும்பல. ஆனால் மறுபடியும் ஒரு தோல்வி கிடையாதுங்க. வெற்றி தோல்வியை பற்றி தோல்வி அதுதான் என்ன கொச்சை. டேட்டா படி போகிறேன். வெற்றி எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரைக்கும் ஜெயித்தார். டேட்டா படி போனால் தொடர்ந்து இதே அணியிடம் தொடர்ந்து தோல்வி பெற்றவர் மறுபடியும் நிற்கணும்னா இப்போ மாற்றம்னா நாங்கள் ஆண்டுகள் 2015 2021 வரை சிஎம் இருந்துட்டார் மிஸ்டர் பழனிசாமி. திமுகவும் ஸ்டாலின் முதல்வராக இருந்துட்டார். ஸோ மக்களுக்கு வந்து மாற்றம்னு நினைக்கும்போது இந்த 2 நபர்கள் தாண்டி மாற்றம் என்கின்ற ஒரு மெசேஜ் விஜய் திரு டிவிகே மூலமாக இந்த தேர்தலில் கொண்டு வந்திருக்கார். அது எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். அவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணல, கட்டமைப்பில் எல்லாம் பத்திரிகையாளர் சொன்னால் கூட அவர் ஒரு 234 தொகுதியில் இருக்கிற வாக்காளர் மத்தியில் அவரோட மெசேஜ் போய் சேர்ந்துருக்கு. அதுதான் ஒரு பெரிய வெற்றி. அடுத்த வெற்றி இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாருன்னா அதுவும் ஒரு திரு விஜயகாந்த் திரு கமல்ஹாசன் இவர்களை தாண்டி அதிகமான போடலை வந்த சிலது சொல்கிறேன். ஓட்டா ஒரு கான்ஸ்டிடியூஷனில் ஒரு 10-15 கிடைக்கும். ஓட்டு வந்து நம்ம எலெக்ஷன் சிஸ்டம் படி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிம்பிள் இருக்குல்ல, ஆமாம், நீ 30% ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட் கூட 30% தாண்டணும். 35 போனால் 35 வந்தால் தான் வெற்றி வாய்ப்பு. இல்லைனா 234 தொகுதியும் நீ 18-20% ஓட்டு வாங்கி ஒரு சீட் கூட ஜெயிக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கும். அதுதான் நம்மளோட எலெக்ஷன் சிஸ்டம். சரி, அப்போது அவருக்கு வந்து கூட்டணி பலம் இன்னும் சேர்க்கணும், இன்னும் கடுமையான உழைக்கணும். சரி, அப்போ தான் 18, 20 வந்து 30 கொண்டு வந்து தாண்டி கொண்டு சேர்த்தா தான் 2 வாரம் தேர்தலில் அந்த சீட்டுக்கான வெற்றின்ற கணக்கு வரும், அவருக்கு கிட்டும். அவர் கூட்டணி இல்லை. ஆனால் வாரம் 2 பேசுவோம். சரி, பாஸ்கர் சார்ட்ட போயிட்டு வரேன். பாஸ்கர்.
இப்போது இந்த எக்ஸிட் போல் பொறுத்த வரைக்கும் நான் தொடக்கத்திலே சொன்னேன், இது வந்து எனக்கு ஒரு வித அதிர்ச்சி, இரண்டாவது நம்பிக்கை இல்லை. உங்கள் கருத்து அதில் தப்பு ஆமாம், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை இந்த எக்ஸிட் போலில். அப்புறம் மிக முக்கியமாக நான் கவனித்த வரையிலே, நான் கணித்த வரையில், சரிங்களா, என்ன அப்படின்னா சென்னை மாநகரத்திலேயே கூட விஜயனுடைய டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருப்பதாக நான் கணித்தேன். அதுதான் உண்மையாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா இங்கே இருக்கிற 16 தொகுதியில் அதாவது 7 to 8 தொகுதிகள் வரையிலும் கூட தாவக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கணிப்பாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு கூட எக்ஸிட் போடலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2 to 5 தொகுதிகள் போடுறாங்க. அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒன்று. அப்புறம் மேற்கு மண்டலத்திலே ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் 28 தொகுதிகளை வெற்றி பெறும் அப்படின்னாங்க. என்னை பொறுத்தவரை அநேகமாக ஏதாவது 20 தொகுதிகளில் அது 3ஆவது இடத்துக்கு தான் போகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது வெற்றி பெறும்னு போட்டிருக்காங்க. அதனால் அதோட நம்பகத்தன்மை சற்றே எனக்கு குறைகிறது. 2. அப்புறம் 3வது, மீண்டும் சொல்கிறேன், இந்த இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி தான் அதில் ஒரு 5% ± இருக்கும் அப்படிங்கிற போது இது எந்த அளவுக்கு அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது நிஜம்தான், அந்த அளவுக்கு இருக்கும் எக்ஸிட் போல்ல. ஏன்னா நான் தொடர்ந்து சொல்லிட்டு எந்த அளவுக்கு இருக்கும் வேரியேஷன்? அநேகமாக 25 வரைக்கும் திராவிட முன்னேற்ற ஒரு 40 சீட்டு குறையும். இன்னும் 40 சீட் கதை இது உங்களின் ஆசையா? இல்ல அல்லது என்னோட ஆசை வெளிப்படையா சொல்றேன். வேரியேஷன் அப்படின்னா இல்ல என்னன்னா திமுக 90 கீழ வருங்கறீங்களா? சொல்றேன் அப்படின்னா திமுக 90 வருங்கறீங்க. 90க்குள்ள வரும்னு நினைக்கிறேன். அதுலேயே கூட என்னன்னா மிகவும் மிதமிஞ்சி போனால், அதாவது டிவிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அபாரமான வெற்றியை பதிவு செய்யுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இப்போ எக்ஸிட் போல் வந்ததுனால உடனே நான் மாறிட முடியாதுல்ல. என்னுடைய கணிப்பு, என்னுடைய இது அப்படி தான் இருக்கிறது, சரிங்களா? ஆனால் இதெல்லாம் என்ன ஒரு அடிப்படையை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறேன், இவனுடைய பிரச்சார பலமாக இருக்கட்டும், மக்கள் அவர்கள் தந்த ஆதரவாக இருக்கும், வெளிப்படையாக மக்கள் தெரிவிக்கிற கருத்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே திராவிட முன்னேற்ற கருத்துக்கு ஆதரவாக அவ்வளோ பெரிய அலையை நான் எங்கேயுமே பார்க்கல. இந்த எலெக்ஷனில். ஆமாம், இந்த எலெக்ஷன் பார்க்கவே இல்லை, எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அதுக்கு எதிரான மனநிலை எல்லா இடத்துலையுமே நான் பார்த்தேன். அதை வச்சு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? நீங்கள் சொன்னீங்க இல்லையா விருப்பத்தின் அடிப்படையில் பேசுகிறேன்னா, இல்லை, விருப்பத்தின் அடிப்படையில் ஏடிஎம்கே தான். என்னோட விருப்பம் அதுதான், அதுவும் டவுட்டே கிடையாது. அப்படி இல்லைன்னா டிவிகே. ஆமாம், நிச்சயமாக டிஎம்கே இல்லை, அதுதான் என்னோட விருப்பம். அதனால் அப்படித்தான் காலமும் இருந்தது. ஆனால் இப்போ கூட இந்த எக்ஸிட் போல் வந்து அப்படியே மாறாக வருகிறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னன்னா, இது கன்ஃபார்ம்டு இல்லைல்ல. காரணம் என்ன அப்படின்னா, திரு ரங்கராஜ் ஐயா அவர்கள் அழகா சொன்னாங்க, இவங்க எப்படி எடுக்கிறாங்க செப்பாலஜிஸ்ட், ஒரு செக்டோரியல் பீப்புள் இருப்பாங்க. இல்ல அது கூட இல்ல, அப்படிலாம் எடுக்கல. இல்ல அது கூட இல்ல. இது வந்து நான் தொடர்ந்து கடந்த 1 மாதமாக சொல்லிக்கிட்டு வரேன். எல்லாத்துலையுமே தமிழ்நாட்டு பொறுத்தவரை பல பேர் வந்து வெளிப்படையாக சொல்வதற்கு அச்சம் இருக்கிறது. அவர்கள் கேட்கும்போது டிஎம்கே எப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு தோணுது. இது பத்தி மேற்கு அப்படி சொல்றாங்க. இப்ப அவங்க ஏன் தாவைக்கேன்னு சொல்லக்கூடாது? ஊடக பலம் அவங்கள்ட்ட இருக்கிறது, ஏன் அவங்கள போய் மறைச்சு? நாமெல்லாம் எல்லாரும் உட்காந்து பேசுறோம்ல சார். இப்ப நீங்க பாத்தீங்களா, இதே குற்றச்சாட்டு இப்ப மேற்கு வங்கத்திலிருந்து வந்திருக்கிறது. சரி, காலையில் மேற்கு வங்காளத்தில் கூட அங்கே வந்து மம்தா பானர்ஜியோட ஆட்சிக்கு எதிராக பேசுவதற்கோ அது வந்து சொல்வதற்கோ யாரும் தங்குகிறார்கள், கேட்டால் அவங்க தான் ஓட்டு பண்ண சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி ஒன்று தமிழகத்தில் இருக்கிறதோ என்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது, அடிப்படையற்ற அச்சம், அதுவும் சொல்லிடுறேன், சரிங்களா? அதனால் இது வந்து அப்படி தானா அப்படிங்கிறது தெரியல, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் இந்த எக்ஸிட் போல் மாதிரியே அப்படியே தேர்தல் முடியும் வருங்கிறது எனக்கு இப்போதைக்கு நம்பிக்கை இல்லை. திரு ராமன் சார், நீங்கள் பேசுங்க. அதாவது இன்னைக்கு கருத்து கணிப்பு போட்டிருக்கிறாங்க, ஆனால் உண்மையிலே திமுகவா இன்னைக்கு முதலமைச்சர் கொடைக்கானலில் அங்கே முகாமிட்டு அங்கே கட்டமைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2006 திமுக 96 சீட்டு வாங்கிச்சு பார்த்தீங்களா, அதிலிருந்து 105 சீட்டு வரைக்கும் திமுக தனியாக பிடிக்கும், கூட்டணி ஒரு 15 சீட்டு பிடிச்சுன்னா 120 சீட்டு நம்ம வரும் என்று நிலைப்படலாம் அவங்களுடைய மனநிலை இருக்கின்றது. காரணம் என்றால் விஜயனுடைய வருகை தாக்கம் தமிழ்நாட்டில் வந்து பட்டி தொட்டிலாம் எல்லா மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய தாக்கம் இருக்குது. இந்த தாக்கத்தை அதிமுகவிலையும் தாங்க முடியல, திமுக கூட்டணியும் ஜீர்ணிக்க முடியல. ஐயோ என்னடா நேற்றுக்கு பிறந்த குழந்தை இன்னைக்கு பேர் வச்சு ஒரே இதாக இருக்காங்களே, என்னடா என்ன பண்ணுது, 2 பேருக்கும் பெரும் தாக்கம். அந்த தாக்கத்தில் இன்னொரு 3 நாளில் இந்த கருத்து கணிப்பில் வந்து அப்படியே ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் திமுகவுடைய மனநிலை என்ன இருக்குன்னா சார், இப்போ பாரதி அவர் பாஸ்கரன் சொன்னார், திமுகவுக்கு எங்கேயுமே வந்து ஓட்டு இல்லாத ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கிறது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் ஏன் எதிர்க்கின்றார்கள், ஏன் இந்த எதிர்ப்பு மனநிலை வருகின்றது, எந்த எதிர்க்கட்சியாவது கோடிட்டு காட்டுறீங்களா? இல்லை, வி.கே. சசிகலா அம்மா மட்டும்தான் தொடர்ந்து அதை வெளிப்பாட்டுக்கு பாட்டிட்டு இருந்தாங்க. அதே போல் திமுகவில் நீங்கள் அது இன்னைக்கு அந்த அமைச்சர் திமுக அமைச்சரவையில் K.N. நேரு, மதுரை மூர்த்தி, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி,
வட சென்னை சேகர்பாபு, தென் சென்னை மா சுப்பிரமணியம், இப்படி ஒரு 10 அமைச்சர்களை, அதாவது கல்லாப்பட்டி ஓனர்களான ஆட்களை அன்புமணி சொன்ன மாதிரி தேர்வு செய்து இவர்களுக்கு 15 தொகுதி, 20 தொகுதி, 30 தொகுதியிலிருந்து 55 தொகுதி லீஸில் குத்தகைக்கு கொடுத்து நீங்கள் தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ உங்கள் ஆளை 60% போடுங்க, எங்கள் ஆளை நாங்கள் பெண் நிறுவனம் செலக்ட் பண்ணி 40% போடுவோம், அடிங்க, எவ்வளோ வேணும்னு சொல்ல போனாங்கன்னா 5 அடுக்கு பாதுகாப்பு எப்படி சொல்வார்களோ 5 முறை பணம் அறப்பொறியக்கணை கொடுத்துருக்குது. என்ன கொடுத்துருக்கு? இது தேர்தல் ஆணையமா இல்லை தேர்தல் ஆணையம் யாரை நீங்கள் பிடிச்சிங்க? எங்கள் அதாவது பரவல்ல வியாபாரியும், குழம்பு வியாபாரியும், வாழைக்காய் வியாபாரியும், மஞ்சள் வியாபாரியும் பிடிச்சி பணத்தை பதுக்கி வச்சுட்டு ஐயோ பிடிச்சினா யாரை நீங்கள் பிடிச்சிங்க? 5 முறை இன்னைக்கு வாக்காளர் பணம் போயிருக்கு. இந்த பணம்லாம் எவ்வளோ பணங்க, எவ்வளோ பணம் போச்சு. அதனால தான் அந்த பணம் முதலீடு செய்த அமைச்சர்கள் 50 தொகுதி 30 தொகுதி எடுத்தவர்கள்லாம் எப்படியாவது 75% தொகுதி நம்ம பணத்தால் 100 ஒரு தொகுதிக்கு 100 ஓட்டோ அல்லது 150 ஓட்டோ அல்லது ஒரு ஓட்டிலையோ நாம் ஜெயித்தோம்னா எப்படியும் கூட்டணி சேர்த்து 110 120 நம்ம பிடிக்கலாம் என்று திமுக மனநிலை. இதுதான் கள யதார்த்தம். ஆனால் அதிமுக நினைக்கிறேன்னா நமக்கு டெல்லி சொல்லிடுச்சு 90 சீட்டு நம்ம பிடிச்சோம்னா எப்படியாவது ஏக்நாத் ஷிண்டேக்களோ அல்லது அஜித் பவார் மாதிரி எங்கே யூஸ் பண்ணலாம் பார்த்தா அந்த களம் வேறு, தமிழ்நாட்டு களம் வேறு. மேற்கு வங்க நிலைப்பாடு வேறு, தமிழ்நாடு நிலைப்பாடு வேறு. மேற்கு வங்கத்தில் என்ன பிரச்சனைனா பங்களாதேஷ்லேருந்து நிறைய பொதுமக்கள் கள்ளத்தனமாக ஊடுருவி குடியிருக்கிறாங்க. அவங்களால பெரிய பிரச்சனை இருக்குது. பிரதமர் இப்போ அறிவிச்சிருக்காரு, இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் இடத்துல கள்ளத்தனம் இருக்கணும், இடத்த காலி பண்ணி ஓடிடுங்க அப்படி நடவடிக்கை. ஏன்னா மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் மேற்கு வங்கத்தில் யூனியன் பிரதேசம் 3 யூனியன் பிரதேசம் அமைக்க போய் அங்கே வச்சு அங்கே இராணுவத்தை கொண்டு வந்து கட்டமைப்பு உருவாக்கி பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் பாஜக நிலைப்பாடு. வேறு வழி இல்லை சூழ்நிலை. ஆனால் மேற்கு வங்க சூழ்நிலை பாஜக பொறுத்தவரையும் மேற்கு வங்கத்தில் அசாமில் தான் கவனம் செலுத்தினார் தவிர்த்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏடிஎம்கே மேல் இருந்து நீங்கள் ஜெயிச்சுக்கிடுங்க, பார்த்துடுங்க, வந்தால் வகை, விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்கு என்று லாட்டு டிக்கெட் விளம்பரம் போல உள்ள நிலைப்பாடு தான். இத்தகைய சூழ்நிலை தான் திமுக கூட்டணிகள் பணத்தை ஒன்றுதான், வேற எந்த சிந்தனையும் கிடையாது. 100% மக்கள் மத்தியில் திமுக எதிர்ப்பு தான், திமுக அரசு மீது எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அந்த இடத்தில் பணத்தை வைத்து தள்ளி தள்ளி தள்ளு 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 என்று நிலைபெற 5 அடுக்கு எல்லா பாதி அதிகாரியும் யாருக்கு வேலை செஞ்சாங்க சார்? தேர்தல் அதிகாரி வேலை செஞ்ச அதிகாரி யாருக்கு ஆதரவாக சார் சொல்ல முடியுமா? எத்தனை ஒரு லீவ் போட்டுருக்காங்க சொல்ல முடியுமா? எத்தனை அதிகாரிகள் வண்டியில் போட்டு பணம் கொண்டு போறாங்க சொல்ல முடியுமா? எல்லாம் ஒரு செட்டப் வந்து ரெடிமேடு மாதிரி ஒரு செட்டப் பண்ணி மீண்டும் திமுக ஆட்சி வரணும். திமுக திட்டத்தில் அவர்கள் பாஸ் செய்யக்கூடிய நிலைப்பாடு உள்ளார்கள். நீங்க இப்போ வெள்ளம், அதாவது கடல் மடை போன்று வெள்ளமா பேசுனீங்க. இப்போ இந்த எக்ஸிட் போல உண்மையா பொய்யா அதை சொல்லுங்க சார். எல்லா கொடுத்து ஜெயிச்சிட்டாலும் உண்மையா சார்? எல்லாத்துலயும் எக்ஸிட் போல் சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு கட்சி எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பொதுமக்களும் அரசியலை ஆர்வமா பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அப்படி பார்க்கும்போது மத்தியிலே நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எம்பி தலை 400 சீட்டு பிடிப்புன்னு சொன்னாங்களே இல்லையா? சொல்லுங்க. 2020 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி இருக்கும் போது திமுக வரவே வராது, ஆட்சியை பிடிக்க வேண்டும் கனவுகளோட நினைக்காதீங்கன்னு சொன்னாங்களே இல்லையா? ஆட்சியை பிடிச்சாங்களே இல்லையா? இல்லை, ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது வந்து ஒரு அடிப்படையற்ற ஒரு வாசம் தான். இட்ஸ் பியூர்லி கஸ் ஒர்க். என்ன அப்படின்னா இது எல்லாமே டிஎம்கே செட் பண்ணியிருக்க ஒரு நெரேட்டிவ். இந்த ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போடலாம். ஏன் அப்படின்னா நாளைக்கு தேர்தலே அவர்கள் தோல்வி வருகிற போது அவர் சொல்லிக்கொள்ளலாம், ஒப்பீனியன் போல் எங்களுக்கு ஆதரவாக இருந்தது, எக்ஸிட் போல் இப்படி ஆதரவாக வந்தது, தேர்தல் ஆணையம் ஏதோ மோசடி செய்துவிட்டது என்று சொல்லி தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு 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 யுக்தியாக இதை பார்க்குறேன். முதல்ல ஆனால் இது அடிப்படையற்ற ஒரு வாதம். அது நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பேஸ்லெஸ் ஆர்குமெண்ட் தான், சரிங்களா? ஆனால் அப்படி செய்யக்கூடிய திறமை பெற்றவர்கள் தான் அவங்க. அதனால இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபேப்ரிகேட்டட் போல இருக்கலாமோ. இப்போ ரெகுலேஷன் சட்டம் லாஸ்ட்டாக போயிடும். சோமசுந்தர் சார், 80களில் கேபி கந்தசாமியால் நடத்தப்பட்ட பேப்பர் எது? தினகரன். அன்னைக்கு திமுக தோத்துக்கிட்டே தானே இருக்கும். 76ல் தோத்துச்சு, 77ல் தோத்துச்சு, 80ல் தோத்துச்சு. நான் உடனே எல்லா சட்டமன்றம் எடுத்துருக்கலாம். உடனே கேபி கந்தசாமி தலைப்பேன போட தெரியுமா? தில்லு முள்ளு. அப்ப தலைப்பு அப்படிதான் வரும், தில்லு முள்ளு. அதை டிஎம்கே வச்சிருப்பாங்க. சரி சொல்லுங்க, நீங்க ரெகுலர் சட்டம் போயிட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்துடுறேன் சார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்லை இப்போ ராமன் வந்து கோடிட்டு காட்டினார். ஆமா, ராமன் சார் அவர் போக்கில் அடிச்சாரு. ராமன் போக்கில் அடிச்சாரு. ஆனால் அதில் முக்கியமான ஒரு அது என்ன இருக்குன்னா, போலிங் டேக்கு முன்னால அப்படி இப்படி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒன்றும் விஜய் ஒன்றுமே இல்லை, கட்டமைப்பு இல்லை, அவர் வந்து பிரச்சாரம் பண்ணல, அது கேன்சல் பண்ணிட்டார், ரத்து பண்ணிட்டாரு, செல்லா காசு போடுற ஓட்டு வேஸ்ட்டுன்னு போய் போலிங் டே அன்னைக்கு அந்த 300 எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. அவர் சார்பாக ஒரு அலை சுனாமி அடிக்குது, அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை, இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை. நல்லா சிறப்பாக செய்வார், வில் டூ பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட். ஆனால் சீட்டுன்ற வர அது ஒரு பிரச்சனை.
ஓட்டிங் ஃபிகர் தனித்து நின்று ஜெயிக்க முடியுன்ற எண்ணம் யார் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை டிவி விசிகே வரும்னு எதிர்பார்த்தாரு, இல்லை காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தாரு. இல்ல அவங்க யாரும் பெருசா கோஆபரேட் ஆனா பண்ணலையே. தனித்து ஒரு கட்சி ஆட்சி பிடிக்கணும்னு சொன்னால் கடைசியாக ஜெயலலிதா அம்மையார் பண்ணாங்க. 2014 ஆல்மோஸ்ட் தனியாக நின்னாங்க. 37 39க்கு 37. ஆமாம் ஆமாம். ஆனால் அது மாதிரி இதுக்கு வரலாற்றில் யாரும் தனியாக தனியாக வந்து அது நீங்கள் தமிழ்நாட்டில் தனியாக நின்று ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். எந்த அளவுக்கு பலமான கூட்டணி அமைக்கிறீங்களோ இப்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது தேர்தலுக்கு பிறகு சரி கூட்டணிகள் மாறலாம், கணக்குகள் மாறலாம். 5% ஓட்டு எப்போ பாமக ஒரு தேர்தலில் வாங்கி ப்ரூவ் பண்ணிட்டாங்களோ பல பேர் பாமக தேடி ஒவ்வொரு எலெக்ஷனும் அவங்களுக்கு பின்னால் போகிறதும் சேர்க்கணுன்ற ஒரு எப்படி ஒரு சூழ்நிலை இப்போ அந்த உருவாகும். சூழல் இல்லையே. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன ஆகும்னா இவர் 5%ல் 10-15% வந்தால் என்ன ஆகும், 300 கூட்டணிக்கு தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணிட்டோமே இந்த வாய்ப்புன்னு நினைக்கிற சில கட்சிகள் நினைக்கக்கூடும். இதனால் வந்து பல திமுக அதிமுக 2 அணியுமே போலிங் டே அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஷாக் தான். 2 கேம்பும் நர்வஸாக இருக்காங்க, டென்ஸாக இருக்காங்க. இப்பவும் nervous தான். அது உண்மை. ஒரு லைன் ஒன்று சொன்னார்ல ராமன் சார், ரெண்டுமே பதட்டத்தில் இருக்காங்க. பதட்டத்தில் இருக்காங்க. குழப்பத்துக்குனா என்ன ஆச்சுன்னு அவங்களே தெரியல. ஏன்னா அவன் வந்து கட்சியிலேருந்து வர ஃபீட்பேக்கும் அவனும் குழம்பி கிடக்கிறான், இவனும் குழம்பி இருக்காங்க. அதனால் இது சரியாக கணிப்பு செய்யாதனால என்ன ரிசல்ட், என்ன தொகுதிக்கு என்ன ஆகுன்றதும். சார் இப்போ ரெங்கராஜ் சார், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஷார்ட்டாக, நீங்களே வந்து இந்த கருத்து கணிப்பு ஏற்றுக்கிட்டு இல்லையோ? இல்லை, இந்த கருத்து கணிப்பு நான் நிச்சயமாக ஏற்றுக்கல. கருத்து திணிப்புங்கிற இது நிச்சயம் ஏற்றுக்கல. ஏன்னா சார் விஜய் பொறுத்தவரை திமுகலேருந்து வாக்குகள் பிரிக்கிறாரு, அதிமுக வாக்குகளும் பிரிக்கிறாரு. அது உண்மை. எந்த அளவுக்கு பாதிக்கிறாருன்னு தொகுதி வேட்பாளர் பலம்லாம் பார்த்து அது பொறுத்திருக்குது. திமுக அணி தோற்கணும்னா கிட்டத்தட்ட 10% வாக்குகள் திமுகலேருந்து பிரிக்கணும். அப்போ தான் திமுக தோற்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 4-5% லீடு ஏடிஎம்கேவோட இருக்காங்க. 2 அணிலேருந்து ஓட் பர்சன்டேஜ் பிரிக்கும்போது 45லேருந்து 39 திமுக வரலாம், 39 இருக்கிற அதிமுக 34 ஆச்சுன்னா அந்த இடைவெளி 4-5% அப்படியே இருக்கோ. பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் இடைவெளி என்ன செய்வது? இதுதான் எடப்பாடிக்கு இருக்க பெரிய பிரச்சனை. சார் அழகாக சொன்னார், எல்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்கன்னு. நாவலர் என்ன சொன்னார், ஒரே லைனில் சொல்கிறேன். அவர் போனார், ஒருத்தர் புறா தூக்கிட்டு வந்தான், ஒருத்தர் சேவல் தூக்கிட்டு வந்தான், இப்படியே பேசிட்டு போனார். கூட்டத்தில் ஒருத்தன் தென்னை மரத்தை தூக்கிட்டு வந்தான் அப்படின்னா அவர் மாதிரியே 2 வாட்டி ஒரு கவனிக்கல மாதிரி விட்டார். ஒருத்தன் தென்னை மரத்தை தூக்கிட்டு வந்தான் அப்படின்னா, ஆமையா தூக்கிட்டு வந்தையா, உண்மைதான் அப்படின்னாரு. அந்த நிலைமை சார் அழகாக சொன்னார். நீங்கள் வந்து எப்போ பிரிஞ்சு இருக்கீங்களோ அது உங்கள் பலம், அது வந்து குறைவு. அது அவரெல்லாம் தெரியணும். ஆமாம், தெரியணும். இப்போ மாவட்டங்களில் ஒரு டிடி சேர்த்தனால ஒரு நிமிஷம் சரி பண்ணிட்டான்னு நினைக்கிற நினைப்பு. ஆனால் வேறு சில திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அதிமுகவில் இருந்தவர்கள் அங்கே பலம் சேர்த்துட்டாங்க. சில தாவாக்க அதில் போய் சேர்ந்தாங்க. இப்போ இன்னொரு அணியும் உருவாக்கிட்டாங்க. இந்த கணக்கு வந்து அந்த கணக்கை ஒருவேளை அந்த தீரியை ஸ்மாஷ் பண்ணிடுச்சு. அப்போது நீங்கள் பலமான கூட்டணி உருவாக்குறது தான் வெற்றி. சார் இந்த எக்ஸிட் போல் என்னால் ஏற்றுக்கிட முடியல மீன்ஸ் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. நான் 71லேருந்தே எலெக்ஷன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். 71 அசம்பிளி எலெக்ஷனில் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா காமராஜ் தான் வருவாங்க. ஏன்னா காமராஜரும் சுதந்திரா கட்சியும் அலைன்ஸ் பண்ணுறாங்க. கூட்டம் திரண்டிகிட்டே இருக்கு. எல்லாருடைய கணிப்பும் அதுதான். ஆனால் நடந்தது பார்த்தீங்கன்னா திமுக 180 சீட்டுக்கு மேலே வின் பண்ணுறாங்க. இமாலய வெற்றி. அப்போ அதே போல் 1980 ஏற்கனவே நம்ம பேசணும், பார்லிமெண்ட் முடிஞ்சு அசம்பிளி எலெக்ஷன் 6 மாதத்தில் நீ தான் நிதி அமைச்சர், நீ தான் கல்வி அமைச்சர்னு சொல்லி வால் போஸ்ட்லாம் ஒட்டியாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு 35-57 சீட்டு, 34 சீட்டு. 80 யாருமே எதிர்பார்க்கல. நேருவின் மகளே வா, நிறையான ஆட்சி தருக. எங்க தந்தாரு? ஒண்ணுமே இல்லை. ஐயோ பொன்னம்மா அரிசி விலை என்னம்மா அன்னைக்கு கேம்பெயின்லாம் கருணாநிதி கலைஞர் பேசுறாரு. 77 எம்ஜிஆருடைய ஆட்சி இருக்கு. அப்போ அரிசி விலை ஏன்னு சொல்லிட்டு ஐயோ பொன்னம்மா அரிசி விலை என்னம்மா அன்னைக்கு கேம்பெயினில் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் எதிர்பார்க்காத படு தோல்வி அன்னைக்கு 80. ஆமாம். இப்போ நம்ம எக்ஸிட் போல சொல்லிட்டு இருக்கோம். இவங்க சொல்கிறாங்க 130-150 சீட்டு, அதிமுக 60-70. சார் அதாவது 7 கூட்டணி, 7 கட்சி கூட்டணி. நீங்கள் ஓட்டு வந்து நம்ம ஏற்கனவே பேசுவோம். ஒரு ஓட்டில் தோத்த எம்எல்ஏன்னு தெரியும், 100 ஓட்டில் தோத்த எம்எல்ஏ தெரியும். 1991
பாமகவில் இவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் சுயேட்சா வராரு. ஆமா. யானை சட்டத்தில் வின் பண்ணி அசம்பிளிக்கு யானையில் வராரு. முதல்ல அவர் தானே, முதல்ல அவர் 96ல 4 எம்எல்ஏ வராங்க. வெரி குட். இப்போ 7 அணி நிற்கும் பொழுது 25 வந்தாங்களே. எஸ், யூ ஆர் அப்சல்யூட். அது நான் தனியாக நிற்க சொல்றேன். வெரி குட். நான் தனியாக நிற்கும் பொழுது சார் அவங்க கூட்டணி திமுக வச்சாங்க, அண்ணா திமுக வச்சாங்க, எம்எல்ஏக்கள் நிறைய வாங்கினாங்க, அதெல்லாம் மாறுக்கிறது இல்லை. தனியா நிற்கும் போதே 4 எம்எல்ஏ வந்தாங்க. 96ல 91 ஒரு எம்எல்ஏ வந்தாங்க. இப்போ 7 அணி இருக்கு. கண்டிப்பா இவங்க எல்லாம் பிரிக்கும் பொழுது ஓட்டு சீட்டா மாறுமான்னு வெரி இம்பார்ட்டன்ட். கன்வெர்ட் ஆகணும், சீட்டா ஆகணும். ஒரு ஓட்டம் தோத்துட்டோம்னா சீட்டு போயிடுச்சு. ரைட். நீங்க ஒரு 2 ஓட்டம் தோத்தா சீட்டு போயிடுச்சு. சார் ஏதோ சொல்ல வந்தீங்க. அதாவது இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டில் முன்னணி பத்திரிகையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விஜயனுடைய நிலைப்பாடு என்ன சார், விடுதலை சிறுத்தை இயக்கம், சீமானுடைய கட்சி, அதுபோல் ஆர்சி மக்களுடைய இருக்கு, பட்டியலின மக்கள், இதில் பாதி திமுக ஓட்டு வந்து விஜய் பிரிக்கிறாரு. அந்த பிரிக்கின்ற போது இன்னைக்கு கலையார்த்தம் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது 5 சீட்டோ 10 சீட்டோ வெற்றி பெற்றால் விஜய் கட்சியோட ஆதரவு இல்லாமல் 2 கட்சியுமே ஆதரவு ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு கலை யதார்த்தம் மட்டுமல்ல. அப்படி திமுக ஆட்சியை இழக்குமே ஆனால் தமிழ்நாட்டில் திமுக 50% தலைவர்கள் திமுக விலகி தாவேக்கள் இணைவர்கள் வந்து இன்னைக்கு இணைவார்கள் இன்னைக்கு பேப்பர்ல போட்டுருக்காங்க சார். வந்து நேர்களே, இப்போ நம்ம பேசுகிற ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட்டு. இதில் பேசுகிற 4 பேருமே அந்த எக்ஸிட் போலில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கருத்து கணிப்புகள் மாறலாம், திணிக்கலாம், பல விஷய குழப்பங்கள் இருக்குது. அதில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ஒரு ஆங்கில பத்திரிகையில் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் எந்த ப்ரிடிக்ஷன் சொல்கிறார். அதே மாதிரி நம்முடைய கல்வியாளர் மரியாதைக்குரிய பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, நமது கல்வியாளர் பேராசிரியர் சோமசுந்தரம், அதே போன்று மக்களின் நாடி நரம்புகளை எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் அமர்ந்து கேட்கக்கூடிய நாஞ்சில் ராமன், உங்கள் அனைவரும் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. இன்னும் நிறைய பேச போகிறோம். இன்னும் எஞ்சி நாட்கள் எத்தனை 4-5 நாட்கள் தான் இருக்கிறது. அப்போதும் வர வேண்டும். முன்னாலே அட்வான்ஸாக சொல்லிடுறேன். நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், நாங்களும் பேசுகிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நான் உங்கள் சுஃபியான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.